ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதத்தை உப்பு போட்டு வடிச்சிக்கிட்டு அதிலே பட்டாணி, ஐஸில் வச்ச பட்டாணி நாங்கள் வச்சுருப்போம். அதை அப்படியே போட்டு அதிலேயே சாதத்திலே போட்டு அப்படியே வடிச்சிக்க வேண்டியது தான். வடிச்சிக்கிட்டு 2 முட்டையை நல்லா பொடி பொடியாக நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. ஆமாம், நல்லா பொல பொலன்னு கொத்தி எடுத்துக்கிட்டு ஐஸ் ஐஸில் வச்ச எறா இருக்கும், பொடி எறா இருக்கும் வச்சுங்களேன். அந்த எறாவை இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி வாங்கிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஐஸில் இருக்கிறதுனால தண்ணி விடும். அது நல்லா தண்ணி வற்றின அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வடித்து வச்ச சாதம் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்கள், ஒரு ஏனத்தில் கொட்டிக்கோங்க. பட்டாணியும் சாதமும் போட்டு வடித்தது கொட்டிக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த முட்டை, இந்த எறா அதை போட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு அது கூட புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். இதில்